வரலாற்று பாடத்தோட இரண்டாவது பாடம் இரு உலக பொருளுக்கு இடைப்பட்ட உலகம். சரிங்களா? இரண்டாம் பாடத்துல முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இத்தாலி யாருடன் லேட்ரன் உடன்படிக்கை செய்து கொண்டது அப்படின்ற கொஸ்டின் தான். இந்த இத்தாலியின் சர்வாதிகாரியான முசோலினி அங்கே இத்தாலியில் இருக்கக்கூடிய போப்பாண்டவருடன் ஒத்துழைப்பின் மூலமாக அங்க இருக்கக்கூடிய சமூக மக்களோட ஆதரவை பெற்றுவதற்காக இந்த போப்பாண்டவரோட ஒப்பந்தம் ஏற்படுத்திட்டார். அதனால இத்தாலிய அதிபரான முசோலினி லேட்ரன் உடன்படிக்கை மூலமாக இந்த போப்பாண்டவருடன் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தத்துக்கு பேர் தான் லேட்ரன் உடன்படிக்கை. அதனால லேட்ரன் உடன்படிக்கை மூலமாக ஒப்பந்தம் செய்து கொண்ட நபர் யாருன்னா போப்பாண்டவர் தான். அதனால ஆப்சன்ஸ்ல போப் என்ற வார்த்தையை நீங்க அட்டன் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்து இரண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, யாருடைய ஆக்கிரமிப்போடு இந்த மெக்சிகோ நாகரிகம் நிலைகுலைந்து போயிற்று அப்படின்ற கொஸ்டின் தான். இந்த மத்திய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மெக்சிகோ நாகரிகத்தை உருக்குலைத்த ஒரு ஸ்பானியர் யாருன்னா ஹெர்மான் கோட்ஸ் அப்படின்றவர் தான். இந்த மத்திய அமெரிக்கா மற்றும் இந்த அமெரிக்காவின் பூர்வ குடிமக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்துக்கு காரணம் யாருன்னா இந்த ஸ்பானியர்கள் தான். இந்த ஸ்பானியர்கள் ஒருத்தர் தான் அடுத்து பெருநாட்டையும் கைப்பற்றுவார். அதுதான் மூணாவது கொஸ்டின். இந்த பெருநாட்டை யார் தன்னுடைய ஆட்சியின் கீழ் ஒன்றாக்கி கொண்டனர் என்ற கொஸ்டின் தான் அடுத்த கொஸ்டின். பெருநாட்டை ஆக்கிரமிச்ச அந்த நாடு எதுனா அது ஸ்பானியர்கள் தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புறவு என்ற கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார் என்ற கொஸ்டின். இந்த பக்கத்து நாடுகளான லத்தீன் அமெரிக்காவுடன் பக்கத்து நாடுகளுக்கான நட்புறவு என்ற கொள்கையை ஏற்படுத்திய அமெரிக்க குடியரசுத் தலைவர் யாருன்னா தியோடார் ரூஸ்வெல்ட் என்பவர் தான். அதனால இதுக்கான ஆன்சர் தியோடார் ரூஸ்வெல்ட். சரிங்களா? இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அருகிலே இருக்கக்கூடிய லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு உதவி செய்வதற்கு முன்வந்தா கூட இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள் இந்த அமெரிக்க உதவியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. உலகின் எந்த பகுதி டாலர் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை என்ற கொஸ்டின். இந்த தியோடர் ரூஸ்வெல்ட்டோட கொள்கை என்ன அப்படின்னா, மற்ற நாடுகளுக்கு உதவி செய்வோம் என்ற போர்வையில் அந்த நாடுகளுக்கு உதவி செய்து அந்த நாட்டை ஆக்கிரமிக்கிறதுக்கு பேர் தான் டாலர் ஏகாதிபத்தியம். ஆனால் அமெரிக்காவுக்கு அருகிலே இருக்கக்கூடிய இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள் இந்த டாலர் ஏகாதிபத்தியத்தை விரும்பலை. அதனால இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா லத்தீன் அமெரிக்கா தான். சரிங்களா?